ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல் வர வைக்கிறேன். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம், வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பெய்டு சிக்னல் கொடுக்குறோம்ல, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐசிபி யூஎஸ்டிடி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ வந்து நம்ம ஸ்பாட் ட்ரேடிங்க்கும் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஏன்னா கஸ்டமைஸாக வந்து இப்போ நம்மளோட நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பே பண்ணுவார். அவர் வந்து இப்போ கேட்டார்னா ஸ்பாட் ட்ரேடிங்க்கு எங்களுக்கு சொல்லுங்கள் ப்ரோ, எனக்கு ஃப்யூச்சர் வேணாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் கஸ்டமைஸ் பண்ணனால அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்ன்னு சொல்ல போகிறோம். 1 minute ப்ளீஸ். ஓகே, கஸ்டமைஸாக அவருக்கு சொல்ல போகிறோம். அண்ட் தென் அதே ஈவன் ஃப்யூச்சர் ட்ரேடிங்கை நம்ம சொல்லுவோம். ஸோ முதல்ல வந்து நம்ம ஃப்யூச்சர் சார்ட்டை பார்த்துக்கிறது ஸ்பாட் சார்ட் பார்ப்போம். ஃப்யூச்சர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம வீக்லி அனலைஸில் முதல்ல பார்த்தலாம். வீக்லி அனலைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கிட்ட தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு புல் பேக் இங்கே மேலே மேலே அப்படி சின்ன ஒரு புல் பேக் வந்து திரும்பி போயிட்டு அதுக்கடுத்து வேணால் ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகலாமே தவிர அது வரைக்கும் வந்து இப்போ வந்து பையிங் சைனில் தான் இருக்கிறோம். வீக்லியில் வேணால் நம்ம நியூட்ரலைஸ் சைன் கூட நம்ம சொல்லிக்கலாம். மேலேயும் போகலாம், கீழே வரலாம், அந்த மாதிரி சைன் கூட வச்சுக்கோங்க. டேயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் எப்படி டே வந்து ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு பிரேக் அவுட் கொடுத்ததோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஐசிபி வந்து இப்படின்னு ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டு இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக இருக்கலாம், பையிங்கில் நம்ம கொடுக்கலாம். 4 ஹவர்ஸில் பார்ப்போம். 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது நம்ம வந்து நம்மளோட மூவிங் ஆவரேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மூவிங் ஆவரேஜை பற்றி சொன்னீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ வேணால் இந்த இப்போ இருக்கிற ப்ரைஸில் கூட நம்ம பை பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. தட்ஸ் குட், ஓகேவா? 1 ஹவர்ஸில் 1 ஹவரே இந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு சப்போர்ட் தான். பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னா இங்கே 1 ஹவரில் வந்து ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிவிட்டு கீழே வந்துக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கீழே ஏதாவது 1 ஹவரில் வந்து ஒரு பையிங் பேட்டர்ன் கொடுக்குறாங்க, சரிங்களா? 1 minute ப்ளீஸ். சாரி, ஒரு சம் இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் செல்லிங் பேட்டர்ன் ஒன்றும் தெரில. காரணம் ஏன்னா இங்கே பாருங்கள், 4 ஹவர்ஸில் வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு பையிங் பேட்டர்ன் தான். மோஸ்ட்லி நம்ம வந்து இன்னொரு நல்ல பையிங் சைடு வேணும்னா இப்போ திரும்பி மேலே போயிட்டு இப்போ இந்த 1 ஹவரில் வந்து ஒரு பேட்டர்ன் கிரியேட் வச்சு பார்த்தீங்களா, அதை வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். நமக்கு வந்து தேவை ஸ்டாப் லாஸ் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வந்து கொடுக்கக்கூடாது, ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இப்போ மேலே இப்படி பேட்டர்ன் கிரியேட் வந்துச்சா, ஸோ இந்த லெவலை வந்து திரும்பி எப்படி பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம அப்போ வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜாக பை பண்ணிக்கலாம். அப்போ பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வேணால் நம்ம ஒருத்தரம் வச்சுக்கலாம். இல்லை இப்போ எந்த லெவல் யூட்டன் ஆகுதோ அந்த இடத்த கூட நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். காரணம் ஏன் சொல்கிறேன்னா மூவிங் ஆவரேஜில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது தான், அதில் சந்தேகம் இல்லை. கீழே வந்து இந்த ஒரு டபிள்யூட்டில். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இவனை வந்து நான் பையிங் கொடுக்குற சிக்னல் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சிக்னல் வந்து பையிங் கொடுத்துச்சு. ஒரு நிமிஷம் வேணால் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஐசிபி வந்து ஃபியூச்சர்லேயும் நம்ம பையிங் சொல்லியாச்சு, ஸ்பாட்லேயும் பையிங் சொல்லியாச்சு, ஓகேவா? சரி, இப்போ என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கிட்ட வச்சாச்சு. ஏன்னா பிக்கு வந்து தேவையில்லாமல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாதுல்ல. ஸோ ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் மினிமம் டார்கெட் இவ்வளோ தூரம் வச்சாச்சு. அண்ட் தென் நம்ம வந்து டார்கெட் வந்து நம்ம ட்ரெயில் பண்ணி இது சொல்ல முடியாது. மூவி டெய்லியும் ஒரு நல்ல சப்போர்ட்டுக்கு தான். ஃபஸ்ட் டார்கெட் இந்த லெவல்லையும் அண்ட் தென் செகண்ட் தேர்ட் அது மேலே நம்ம ட்ரையல் பண்ணிக்கலாம். ஐசிபி ஃப்யூச்சரில் பர்ஃபெக்டாக இருக்கலாம், ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஐசிபி இப்போ நம்ம ஸ்பாட் பார்க்க போகிறோம். ஸ்பாட் எத்தனை பேர் பார்க்கலையோ பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிவாக அப்படியே சேமாக இருக்குது, ஒன்றும் கூட டிஃப்ரென்ஸ் இல்லை, சரிங்களா? இங்கே பாருங்கள், இதுவும் சேம் தான். நம்ம இந்த இருக்கிற லெவலில் வந்து பை பண்ணிக்கலாம். என்ட்ரி ப்ரைஸ் 12.8308 கூட நம்ம பை பண்ணிக்கலாம். சின்ன ப்ரைஸில் தான் மூவிங் ஆவரேஜில் எல்லாமே ஈவனாகுது. ஸோ நம்ம அதுக்கடுத்து வரது பார்க்குறது எல்லாமே நீங்கள் ஸ்பாட் சார்ட் பார்த்தாலும் சரி, ஃபியூச்சர் சார்ட் பார்த்தாலும் சரி, எல்லாமே ஈவனாக சிமிலராக தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா அந்த என்ட்ரி ப்ரைஸ், ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு, எக்ஸிட்டு இதை மட்டும் வந்து நம்ம சார்ட்டில் வந்து நீங்கள் பாருங்கள். நம்ம உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, சிக்னலாக கொடுத்தோம்னா அதை பார்த்து நீங்கள் வந்து போடுங்க, ஓகேவா? அண்ட் தென் இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து பெய்ட் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் நிறையா கற்றுக்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பெய்ட் குரூப்பில் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து பார்க்க முடியும். ஏன்னா வந்து குறைஞ்சது வந்து 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து
இது வந்து நான் பப்ளிக்காக அப்லோட் பண்ணுவேன். அது வரைக்கும் வந்து லிங்க் மூலிமா தான் நான் அப்லோட் பண்ணுவேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மூலம் பார்க்க முடியும். ஓகேவா? அண்ட் தென் பை.